மூலமா தான் எனக்கு ஒரு சீரியல்ல ஹீரோயினியா சான்ஸ் கிடைச்சதுங்க. அந்த சீரியல் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன், சின்சியரா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் எனக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்கவே இல்லை. என்னடா நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்ம ரெகக்னைசேஷன் கிடைக்கவே இல்லைன்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏங்கியிருக்கேன். நம்ம பண்ணிருக்க அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நேம் கிடைக்கணும்னு நான் பார்த்துட்டு இருந்தபோது தான் கரெக்டா வந்து அந்த லாக்டவுன் வந்துச்சு. ஸோ இந்த லாக்டவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஈவினிங் 6 o'clock ஆனா நம்ம வந்து ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னு ரெடி ஆயிட்டேன். ஸோ அந்த மாதிரி டெய்லியும் வந்து போட்டோ ஷூட்ஸா இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். இதை பார்த்து எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. நான் வந்துட்டு அதை கண்டினியூஸா பண்ண ஆரம்பிச்சேங்க. அப்பதான் வந்துட்டு எனக்கு குக் வித் கோமாளி ஷோக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த ஷோவை பார்த்துட்டு எந்த ஃபேம் நான் கிடைக்கலன்னு அவ்வளவு வருஷம் ஏங்கினோ அந்த ஃபேம் எல்லாம் எனக்கு அது டெலிகாஸ்ட் ஆன அடுத்த நாளே எனக்கு கிடைச்சதுங்க. சோ அதுதான் என்னோட பயங்கரமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டும் கூட. நான் எவ்வளவு நாள் இந்த பிக் பாஸ்குள்ள இருக்க போறேன்னு எனக்கு தெரியலங்க. பட் இருக்கிற இந்த நாட்கள் ஃபுல்லாவே கூட இருக்கிறவங்க மட்டும் இல்லாம பாக்குறவங்க எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி பார்த்த தர்ஷாவை நீங்க போட்டோ ஷூட்லயும் ரீல்ஸ்ல தான் பார்த்திருப்பீங்க. பட் தர்ஷா குப்தா யாரு, அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு நீங்க எல்லாம் பார்க்கணும்ல. சோ அதுக்காக மட்டும் தாங்க நான் வந்து பிக் பாஸ் வரேன். ஐ எம் கமிங் டு ஸ்டே இன் யுவர் ஹார்ட். வாழ்த்துக்கள் தர்ஷா உங்களுக்கு. தேங்க்யூ சார். நீங்க பேசும்போது சொன்னீங்க நான் பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ண வந்திருக்கேன். உங்களை ஹர்ட் பண்ணா கூடவா, சண்டை போடும்போது கூடவா? இல்ல, நான் வந்து ஒரு மிரர் மாதிரி சார். அவங்க என்கிட்ட குட்டா இருக்காங்கன்னா குட்டா இருப்பேன், பேடா இருந்தா கொஞ்சம் வெரி பேடாவே இருப்பேன் சார். அது எல்லாருக்கும் பொருந்துமே. அது அது இல்லையா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் எல்லாம் சொல்றது தானே. ஆமாவா இல்லையா? வேற அப்படி உங்களை காயப்படுத்தினானா அப்ப வர தர்ஷா குப்தா அப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க. அதுதான் மோஸ்ட்லி நான் கொஞ்சம் எமோஷன், ஏதாவது இல்லாதது சொல்றாங்க இல்ல பொய் சொல்றாங்கன்னா மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. ஐ பி லைக் எமோஷனல் ஆயிருவேன். அதை தாண்டி நீ போடி நான் போடி அப்படி பேசுற கேரக்டர் இல்ல. சிரிச்சுக்கிட்டே கலாய்க்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஃபன்னாவே கலாய்க்கிறது, அந்த மாதிரியான ஒரு. நீங்க சிரிச்சுட்டே கலாய்ச்சிருவீங்கன்னு சொல்றீங்க. அதை சீரியஸா எடுத்துக்கலனா? சீரியஸா எடுத்துக்கலனா எடுக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஐ ஜஸ்ட் மூவ். இதுக்கு மேல நான் கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? பதில் சொல்லுவேன் சார். சொல்லுவேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். அது இல்லாம நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லியே ஆகணும். நான் உங்களோட பெரிய ஃபேன். நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய இதுல நீங்க சொல்லுவீங்க நம்ம என்ன வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதுவாவே நம்ம ஆயிருவோம்னு சொல்லிட்டு. ஸோ நானும் லைக் 2 இயர்ஸா எப்படியாவது விஜய் சேதுபதி சார் கூட பேரா பண்ணணும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டா அதே மாதிரி பிக் பாஸ் ஷோன்னு கூப்பிடுறாங்க, பார்த்தா நீங்க ஹோஸ்ட்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்காக தான் நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறோம் போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு. எனிவே தர்ஷா, ஹாப்பி அண்ணாச்சி, லவ் யூ டூங்க. I love you.